தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா 2019 ஆண்டுக்கான பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நேற்று டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கூகுளில் போய்ட்டு trb.tn.nic.in அப்படின்னு டைப் பண்ணாதான் இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தா மேலேயே ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணாதான் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2144 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 24/6/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/7/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அனுப்ப முடியும். இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா பின்னர் இதே வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் காத்துட்ருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 57 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 57 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஜி முடிச்சுட்டு, அதாவது 50% மார்க்கோட பிஜி முடிச்சுட்டு பிஎட் கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி முடிச்சுட்டு அதில் 45% மார்க்ஸோட பிஎட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜி முடிச்சுட்டு 50% மார்க்ஸோட பிஜியை கம்ப்ளீட் பண்ணது கூடவே பார்த்தீங்கன்னா பிஏ எஜுகேஷன் அல்லது பிஎஸ்சி எஜுகேஷன் முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியும் பேச்சுலர் டிகிரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சப்ஜெக்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிபெட் அல்லது பிபிஇ அல்லது பிஎஸ்சி ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 55% மார்க்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 50% மார்க்ஸோட பிபிஇ டிகிரி அல்லது பிபெட் 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரியை முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 55% மார்க்ஸோட பிபெட் டிகிரியை முடிச்சவங்க அல்லது 3 இயர்ஸ் பிபிஇ கோர்ஸ் முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன எல்லா யூஜி குவாலிஃபிகேஷன் கூடவே பார்த்தீங்கன்னா எம்பெட் டிகிரியை முடிச்சவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே சொன்ன எல்லா கேட்டகரியில் இருக்க ஏதாவது ஒன்றில் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாலும் கூடவே பார்த்தீங்கன்னா எம்பெட் டிகிரி, அதாவது 2 இயர்ஸ் எம்பெட் டிகிரியை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மட்டுமே தான் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 24/6/2019 அன்றைக்கி இதே வெப்சைட்டில் இதுக்கான லிங்க் எனேபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஆக்டிவில் இருக்க உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுற பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் யூசர் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே 500 ரூபாய் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா எக்ஸாம் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 150 மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 hours டியூரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு 110 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் மெத்தடாலஜி இதுக்கு 30 மார்க்ஸும், ஜென்ரல் நாலேஜுக்கு 10 மார்க்ஸும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் இதே டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா 319 வேக்கன்ஸும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 223, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 279, ஃபிசிக்ஸில் 210, கெமிஸ்ட்ரியில் 356, பாட்டனியில் பார்த்தீங்கன்னா 154, ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 144, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 104. அது மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல பிரேக்கப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அனெக்சர் 2ல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.